எவ்வளவு எச்சரிப்பான வார்த்தைகளை கொடுத்தாலும் மக்கள் உணர்வடையாத நேரம். ஏனென்றால் பிசாசானவன் அந்த பிள்ளைகளுடைய கண்களை குருடாக்கி விட்டான். கர்த்தருடைய வருகைகளை எதிர்கொண்டு போக எக்கால சத்தம் கேட்க விடாதபடிக்கு அவன் ஒரு தந்திரத்தை கையாளுகிறான். எச்சரிப்பாயிருங்கள். உலக கவலைகளை வெறுத்து தள்ளுங்கள். எல்லாம் தேவன் பார்த்து கொள்வார். பிள்ளைகளுக்கு குழந்தை பிறக்கணுமா அவர் பார்த்துக்குவார். பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணுமா அவர் பார்த்துக்குவாரு. அவருக்கு சித்தலாம் நம்ம வாழ்க்கையில எதுவும் நடக்காது. கடன் பாராம அவர் பார்த்துக்குவாரு. எல்லாவற்றையும் தேவனுடைய பாதத்துல இறக்கி வைத்து விட்டு தேவனுடைய வருகை எதிர்நோக்கி காத்து கொண்டிருங்கள். தேவன் எந்த செகண்ட் வேணாலும் வரலாம். ஒரு இமைப்பொழுதிலே தேவன் வரப்போகிறார். அவரோடு கூட எதிர்கொண்டு நாம் போகிறதற்கு நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படியும். இரண்டாவது தேவனை நமக்கு முன்பாக நிறுத்தி அவர் சொல்லுகிறபடி நாம் கீழ்ப்படி நடப்போமானால் நிச்சயமா அவருடைய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படும்.